கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடி முழு மன நிறைவோடு இந்த 7 வாரங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பல புதுமையான தகவலை நமக்கு கொடுத்து இறை சிந்தனையை வழங்கி நம் வாழ்வுக்கு வழிகாட்டியாக இந்த திருப்பலி, மறைவுரைகள், இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பாஸ்கா காலத்தில் எந்த ஆண்டவருடைய வார்த்தை உன் மனதை தொட்டது? இந்த பாஸ்கா காலத்தில் நீ ஆண்டவரிடமிருந்து கேட்க விரும்புவது என்ன? ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றை நீ மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வாயா? ஆண்டவருக்கு உகந்தபடி நீ வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றாயா? இதோ எனக்காக என் ஆண்டவர் பாடுபட்டாரே, சிலுவை சுமந்தாரே, இரத்தம் சிந்தினாரே, உயிரை கொடுத்தாரே, அந்த உயிர்ப்பை இதோ இந்த நாட்களிலே மிக உற்சாகமாக, மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, நம்பிக்கையோடு கொண்டாடிய நான் தூய ஆவியினுடைய வருகைக்காக என்னை முழுவதுமாக தயாரிக்கின்ற உள்ளம் படைத்தவனாய் நான் இருக்கிறேனா? தூய ஆவியினுடைய வருகையினால் நான் திடப்படுத்தப்படுகிறேன், உறுதிப்படுத்தப்படுகிறேன். இயேசுவின் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெறுகிறது என்கிற உண்மையை உணர்ந்திருக்கிறேனா? இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் என்னை தூண்டி எழுப்புகிற துணையாளரான தூய ஆவியானவரை நான் மன்றாடி வேண்டுகிறேனா? இந்த இறை சிந்தனைகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்தால், தூய ஆவியானவருடைய துணையை நாடினால், நிச்சயமாக இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழா நமக்கு அருட்கொடைகளை, அருள் வரங்களை, கனிகளை வழங்கப் போகிறது. மன நிறைவோடு அந்த நாளுக்காக நம் மனதை தயார் செய்வோம். தூய ஆவியானவருடைய வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.